சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். உலகெங்கும் வாழுகின்ற சபரிமலை ஐயப்ப பக்தர்கள், யாத்திரை செல்லுகின்ற சுவாமிமார்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தில் முதல்கண் வணக்கத்தையும் நல்ல ஆசிகளையும் கூறிக்கொண்டு, ஊடகங்கள் மூலமாக கேரள அரசாங்கத்தினால் சுப்ரீம் கோர்ட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்கின்ற ஒரு தகவல் ஊடகங்கள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, கண்டிக்க வேண்டியது. இதனை சர்வதேச இந்து மத குறிப்பிடமும் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாவிடமும் வன்மையாக கண்டிக்கின்றது. சபரிமலை யாத்திரை என்பது ஏனைய ஆலயங்களில் நடைபெறுகின்ற விரத அனுஷ்டானங்களுக்கு அப்பால் ஒரு புனிதமான விரதமாக, மனிதனை புனிதராக்குகின்ற விரதம் இந்த ஐயப்பருடைய விரதம். பல்வேறு கட்டுப்பாடுகள், சிறப்புகளோடு கூடிய அனுஷ்டானங்களோடு கூடியது இந்த ஐயப்பருடைய விரதம். எனவே இது காலங்காலமாக இந்த ஐயப்பருடைய வழிபாடு ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரையிலே அங்கே சிறு வயது பெண்கள், அதாவது 10 வயசுக்கு உட்பட்ட பெண்களும், அதை தவிர்த்து 50 வயதுக்கு மேற்பட்ட தாய்மார்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்பது சபரிமலை ஐதீகம். இது காலாகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை கடந்த சில ஆண்டுகளிலே இவ்வாறு பெண்கள் எல்லோரும் சபரிமலைக்கு செல்ல வேண்டும், செல்லலாம் என்பதனை இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவாக அங்கே ஒரு பிரகடனம் எடுக்கப்பட்டு இந்த கேரள அரசாங்கத்தினாலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பற்றி நாங்கள் ஊடகங்களிலே பார்த்திருக்கிறோம். இது உண்மையிலே மனதுக்கு ஒரு வேதனையை தருகின்றது. நமது சமயம், நமது கலாச்சாரம், சமய கோட்பாடுகள், விரத அனுஷ்டானங்கள், ஐதீகங்களிலே எந்த அரசும் தலையிடுவதற்கு உரிமை கிடையாது. எனவே இதை நாங்கள் பெண்களுக்கு சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்பதற்காக பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று பலரும் பலவிதமான பேச்சுக்கள் அடிபடுகின்றன. பெண்களுக்கு சம உரிமை என்பது இந்து மதம் என்றோ கொடுத்து விட்டது. இதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன், விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருளாகிய பரம்பொருளாகிய அந்த இறைவன் தன்னுடைய உடம்பில் சரி பாதியை வாமபாகத்தை சக்திக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்திருக்கிறார். எனவே இந்த பெண்மையை போற்றியது இந்து மதம். இந்து மதத்திலே அனைத்தும் இந்த தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. நாம் வாழுகின்ற இந்த நாட்டை தாய் நாடு என்று சொல்லுகிறோம். இந்த பூமியை பூமா தேவி என்று போற்றுகிறோம் பெண்பாலாக. நாம் குடிக்கின்ற தண்ணீரை கூட கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, சிந்து, காவேரி என்று பெண்களுடைய பெயர்களினாலே அந்த பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் குடிக்கின்ற தண்ணீரை கூட நாம் அழைக்கின்றோம். நாம் உண்ணுகின்ற உணவை தருகின்றவள் அன்னலட்சுமி, அன்னபூரணி என்று போற்றுகின்றோம். வீரத்துக்காக துர்க்கை, செல்வத்துக்காக லட்சுமி, கல்விக்கு சரஸ்வதி என்று இந்த பெண்மையமாக்கித்தான் இந்து மதம் அனைத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதை தவிர பெண்களை குறைவாகவோ அல்ல பெண்ணினத்தை அடிமையாகவோ இந்து மதம் என்றும் சொன்னதில்லை. அந்த வகையிலே இந்த பெண்கள் சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்பது ஒரு ஐதீகம். இதற்குள்ளே இருக்கின்ற தாற்பயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ஐயப்பனுடைய விரதம், பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிப்பது, காலிலே பாத அணிகள் அணிந்து கொள்ளாமல் செல்லுவது, தலையிலே எண்ணெய் வைத்துக் கொள்ளாமல், தலைவாரி பூச்சூடி கொள்ளாமல், இது ஒரு துறவரம் போன்ற விரதத்தோடு கூடியது இந்த ஐயப்பனுடைய விரதம். இவ்வாறு இந்த 48 நாட்கள் இந்த மண்டல விரதம் இருந்து செல்வதற்கு பெண்களுக்கு இயற்கையின் உபாதைகள் இடம் கொடுக்காது என்பதனை அடிப்படையாக கொண்டும் அவர்கள் அந்த மலை யாத்திரை செல்லுகின்ற பொழுது அவ்வாறு அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், கஷ்டங்கள் காரணம், காலையிலே அவர்கள் செல்லுகின்ற பொழுது நம்முடைய காலைக்கடன்களை முடிப்பதற்கு அந்த யாத்திரையிலே கஷ்டமாக இருக்கும். அவர்கள் நீராடுவதற்கு உரிய இடம் இல்லாத கஷ்டமாக இருக்கும். உறங்குவதற்கு உரிய இடங்கள் இல்லாமல் காற்றுப்பாதையில் செல்லுகின்ற பொழுது ஏனைய ஆண்கள் சாமிமார்கள் எங்கு வேணுமானாலும் படுத்துக் கொள்வார்கள், உறங்கிக் கொள்வார்கள், கூட்டம் கூட்டமாக. அவ்வாறு பெண்கள் அங்கே அந்த கூட்டத்திலே இருந்து அவர்கள் உறங்குவதற்கு சிரமங்கள் ஏற்படக்கூடும். அது பெண்மைக்கு ஏதாவது இழுக்கு வந்துவிடலாம் என்கின்ற அடிப்படையிலும்
முன்னோர்கள் இவ்வாறு ஒரு காரணத்தினாலே தான் இந்த பெண்கள் சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்று வைத்தார்களே தவிர பெண்கள் ஐயப்பனை வழிபடக்கூடாது என்பதல்ல. ஐயப்பனுடைய வழிபாடு என்பது பொதுவாகவே இறை வழிபாடு என்பது எல்லோரும் செய்து கொள்ளலாம். ஆண் பெண் என்ற பாகுபாடு இறைவனுக்கு கிடையாது. இறைவனுக்கு முன்னிலே எல்லோருமே இறைவனுடைய குழந்தைகளாக. எனவே இறைவனுடைய வழிபாடு செய்வது என்பது ஐயப்பனுடைய பூஜைகள், மண்டல பூஜைகள், பஜனைகள் நடைபெறுகின்ற அனைத்து இடங்களிலும் தாய்மார்கள் சென்று எல்லா வயதிலும் சென்று வழிபாடுகளை செய்யலாம். மலை யாத்திரை என்று வருகின்ற பொழுது அதற்கு இந்த சபரிமலை ஐதீகத்தோடு கூடியதாகிய சில கட்டுப்பாடுகள் இந்த இளம் வயது பெண்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். அவர்கள் இயற்கையின் உபாதைகள் அவர்களுக்கு இடம் கொடுக்காது. 48 நாட்கள் தொடர்ச்சியாக விரதம் இருப்பது என்பது இந்த இளம் பெண்களுக்கு ஒவ்வாததொன்று. அதற்கு இயற்கை இடம் கொடுக்காதது. எனவே அவ்வாறான காரணங்களினாலே தான் சபரிமலைக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னார்களே தவிர ஐயப்பனை கும்பிடக்கூடாது என்பதல்ல. எனவே இப்பொழுது இந்த கேரள அரசாங்கத்தினாலே அங்கே சுப்ரீம் கோர்ட்டிலே வைக்கப்பட்டிருக்கின்றதாகிய சகல வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்வதற்கு கேரள அரசாங்கம் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் தாராளமாக செல்லலாம் என்பது பற்றியுமான இந்த கருத்து பரிமாற்றங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் ஊடகங்களிலே பார்த்திருக்கிறோம். எனவே இது நாங்கள் காலாகாலமாக கடைப்பிடித்து வந்த எங்களுடைய முன்னோர்களாலே அனுஷ்டிக்கப்பட்டு வந்த இந்த பாரம்பரியமான அனுஷ்டானங்களை, அந்த விரத நெறிமுறைகளை, அவ்வாறான கட்டுப்பாடுகளை நாங்கள் எந்த காரணம் கொண்டும் மீற முடியாது. இவ்வாறு அனைத்து பெண்களும் அனைத்து வயதினரும் சபரிமலைக்கு பெண்கள் செல்லலாம் என்று கூறுவதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது. எந்த அரசாங்கத்துக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் கிடையாது. சமயங்களிலே, சமய கோட்பாடுகளிலே, சமய விழுமியங்களை அதிலே அவர்கள் கை வைத்துக் கொள்வதோ அதை மாற்றிக்கொள்வதற்கோ எந்த அரசாங்கத்துக்கும் உரிமை கிடையாது. தனிப்பட்ட மனிதனுடைய நடைமுறையிலே ஏதாவது சட்டங்களை நாங்கள் சொல்லலாமே தவிர சமயம் என்ற அடிப்படையிலே அந்த சமயத்துக்குரிய கட்டுப்பாடுகள், கோட்பாடுகள், விரத அனுஷ்டானங்கள், ஐதீகங்களை மாற்றுகின்ற அதிகாரம் எந்த அரசுக்கும் கிடையாது. எந்த சட்டத்துக்கும் அது கிடையாது. சமயத்தை எந்த சட்டமும் மாற்றிவிட முடியாது. அந்த வகையிலே இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இவ்வாறு ஒரு எண்ணம் அவர்களுக்கு பிறந்தது தவறான ஒரு கருத்தாக. எனவே அதற்காக பெண்களை இந்து மதம் என்றுமே குறைத்து பேசியதில்லை. உலகிலே கண்கண்ட தெய்வம் என்று போற்றுகின்றவளே தாய்தான். மாதுர் தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரி தேவோ பவ என்று வேதம் சொல்லுகிறது. தாயை தெய்வமாக மதி என்றுதான் சொல்லுகிறதே தவிர அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் என்றுதான் சொன்னதே தவிர குறைத்து சொல்லவில்லை. எனவே பெண்களை அடிமைப்படுத்துவதென்றோ அல்லது இழிவுபடுத்துவதென்றோ அல்லது குறைத்து பேசுவதென்றோ சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்று சொல்லவில்லை. அப்படியானால் 10 வயது வரையில் உள்ள பெண்கள் செல்லலாம், 50 வயதுக்கு மேலே உள்ள தாய்மார்கள் செல்லலாம் என்று ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்க முடியாது அல்லவா? அவ்வாறு ஒரு கட்டுப்பாடு காரணம் என்ன? அந்த இள வயதிலே இருக்கிற பெண்களுக்கு இயற்கையின் உபாதைகளினாலே தொடர்ச்சியாக இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியாது. அவர்கள் அன்றாட நடைமுறையில் அவருடைய கடன்களை செய்ய முடியாது. அவர்களுடைய வசதிகள் அங்கே இல்லை. காட்டுப்பாதை வழியே செல்வதனாலே அதுக்குரிய ஏற்பாடுகள், வசதிகள் இல்லாத காரணத்தினாலும் மலைகள் ஏறுகின்ற பொழுது அவர்களுக்கு சங்கடங்கள், கஷ்டங்கள் இருக்கும் என்பதையும் அடிப்படையாக கொண்டுதான் இவ்வாறு ஒரு கட்டுப்பாட்டை முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்களே தவிர இதை நாங்கள் அவ்வாறு இருப்பது தவறு, எல்லோரும் இறைவனை கும்பிடலாம், இறைவனை கும்பிடுவதற்கு ஆண் பெண் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது என்ற கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் புரியாமல் பேசிக்கொள்வது. இறை வழிபாடு என்பது வேறு, யாத்திரை என்பது வேறு. இறை வழிபாடு ஒவ்வொருவரும் உங்கள் வீடுகளிலே தாராளமாக ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள், அல்லது ஐயப்பன் பூஜை நடைபெறுகின்ற இடங்களிலே, ஐயப்பனுடைய பஜனை நடைபெறுகிற இடங்களிலே சென்று தாராளமாக வழிபாடுகளை செய்யுங்கள். மலை யாத்திரை என்கிற பொழுது சபரிமலைக்கு என்ற ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அது காலாகாலமாக கடைப்பிடித்து வரப்படுகிறது. அதனை மீறுகின்ற, அதனை மாற்றுகின்ற அதிகாரம் எவருக்கும் கிடையாது. அந்த வகையிலே இந்த சபரிமலை யாத்திரையிலே பெண்கள், இளவயது பெண்கள் செல்லக்கூடாது என்பதற்கு பல காரணங்கள். அவ்வாறான அந்த காரணங்களினாலே தான் அவற்றை முன்னோர்கள் காலாகாலமாக கடைப்பிடித்து வந்திருக்கிறார்கள். எனவே அது வரவேற்கத்தக்கதொன்று. அது பன்னெடுங்காலமாக இது ஒரு ஐதீகமாக செய்யப்பட்டு வருகின்றதை
நாங்கள் எதிர்க்கின்றதோ அதனை மறுத்து பேசுவதென்பதோ அல்லது அதனை கோர்ட் மூலமாக சட்ட ரீதியாக நாங்கள் கொண்டு வந்து எல்லோரும் செல்லலாம் என்று சொல்வதற்கோ எவருக்கும் அதிகாரம் கிடையாது. விரதங்களை, அனுஷ்டானங்களை, சமயத்தை, சமய பண்பாடுகளை, கோட்பாடுகளை, ஐதீகங்களை மாற்றுகின்ற அதிகாரம் சட்டத்துக்கு கிடையாது. எந்த அரசாங்கத்துக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. சமயத்துக்குள்ளே கை வைக்கின்றதோ சமயத்துக்குள்ளே வந்து தங்களுடைய அதிகாரங்களை புகுத்துவதற்கு எந்த சட்டத்துக்கும் இடம் கிடையாது. இது ஒரு கோட்பாடு. அது எந்த சமயமாக இருந்தாலும் சரிதான். அதுபோல இந்த சபரிமலைக்கென்ற ஒரு ஐதீகம் இவ்வாறு ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறார்கள். மனிதனை புனிதனாக்குவதற்கு இந்த கட்டுப்பாடுகள் தேவைப்படுகின்றன. அந்த வகையிலே இவை நடைமுறையில் எவ்வாறு இருந்ததோ அதனை நாங்கள் தொடர்ந்தும் கடைப்பிடிக்க வேண்டுமே தவிர சட்டம் ஒன்றை சொல்லுகிறது அல்லது கோர்ட்ஸினாலே ஒரு தீர்ப்பு இதனை நாங்கள் எல்லோரும் செல்லலாம் என்று யாரும் தயவு செய்து எண்ணிவிடார்கள். தயவு செய்து அனைத்து சுவாமிகளும் மாலை அணிகின்ற ஐயப்பர் அடியார்கள், ஐயப்பனுடைய பக்தர்கள், தாய்மார்கள் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்து மதத்தில் தாயை, பெண்மையை குறைத்து பேசியது கிடையாது. அவர்களை பக்குவமாக உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பது